ஆனந்தம் படம் பண்ணும்போது அந்த படம் பண்ணிட்டு எப்படி வருமோன்னு நினைப்போட நான் நிற்கிற மாதிரி அந்த டென்ஷன் எனக்கு இப்போ அதே டென்ஷன் மறுபடியும் தொத்திச்சு. அழாம இருக்கணும் போல, அழாம இப்போ எப்படியாவது பேசுன்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்றேன். அவனை பார்த்தா எப்பயுமே நான் சிரிச்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அழுகிறேன். ரெண்டு பேரும் வந்து என்னன்னா, பாலாஜி சக்திவேல் சார் வந்து அவர் அசோசியேட் டைரக்டர் வந்தப்ப நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவரை பார்த்துட்டா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடும். நான் கவுண்ட் பண்ணியாடா, ஏன்டா என்னை பார்த்துட்டு சிரிக்கிறேன் பாரு. இல்லை சார் எனக்கு என்ன தெரியல, ஏதோ நீங்க சொல்ல போறீங்க போல தோணுச்சு, நீ ரியாக்ட் பண்ணாத முன்னக்கூடி அடிப்பார். அது மாதிரி என் லைஃப்ல அவனை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துடும். நல்ல விஷயங்கள் வந்து சொல்லணும்னு தோணும். கதை சொல்லும் போது அது வரைக்கும் என்கிட்ட ஏதாவது விஷயம் இல்லாட்டினா கூட அந்த நிமிஷம் ஏதோ நல்ல நல்ல விஷயம் வந்துடும். அந்த பேஸ் அப்படி கேட்கும். சொல்லுங்க சார், நீங்க சரியா அதை சொல்ல வரீங்க மாதிரி ஒரு பாசிட்டிவ்னா 100% ஒரு பாசிட்டிவ் மூடோட அப்படி பேச ரியாக்ட் வச்சிருப்பா. அப்படி முருகன் அவர் கேட்கல என்கிட்ட வந்து அசிஸ்டண்டா சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி. என்கிட்ட ஒரு இன்டர்வியூ என்னை எடுக்க வந்தப்ப நான் கேட்டேன், யோ என்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துக்கிறியா யான்னு. அப்படிதானே? அடிக்கடி கண்ணன் சார் வந்து பேசிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு முருகன் இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு கண்ணன் சாருடைய பங்கு பெருசா இருக்கு. ஒரு தகுதியோட தான் எல்லாருமே பெரிய கனவோட இங்க வர்றோம். ஆனா இந்த சென்னை வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லாம நம்மளை எக்ஸிமா ஏதோ ஸ்டேஜ் இழுத்துட்டு போகும், எங்கெங்கயோ கொண்டு போய் தள்ளும். ஒரு கொஞ்சோண்டு ஒழுக்கம் அந்த இந்த இடத்துக்கு வந்து சேரணும்னா அந்த எக்ஸிம் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டா, கொஞ்சோண்டு தகுதி, கொஞ்சம் கேரக்டர் வைஸா கொஞ்சோண்டு ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணா குக்கு கிடைக்கும், 100% கிடைக்கும். அந்த மனசோட இருக்கிற எல்லாருக்கும் ராஜமுருகன் மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் உதாரணமா கண்டிப்பா இருக்கலாம். ராஜமுருகன் வந்து என்ன மாதிரி டைரக்டர் கிடையாது. அது வந்து என்னன்னா, அவர் வந்து சேரன் சார் மாதிரி, பாலா சார் மாதிரி, ஒரு அழகி எடுத்தப்ப இருந்த தங்கர் பச்சான் மாதிரி ஒரு தகுதியான மிக தரமான ஒரு முக்கியமான டைரக்டர் அவரு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த படத்துல வேலை பார்த்தவங்க எல்லாருமே என்னன்னா, கேமராமேனா ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், அப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இந்த படத்தை. அவ்வளவு தரமா இருக்கு. ரொம்ப பெருமையா நிக்கிறேன் நான் இந்த மேடையில. இப்போ கமல் சார் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ராஜபார்வை படம் அவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா அப்படி சொல்லுவாங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் மிக முக்கியமா முன்னாடியே கால் எடுத்து வச்சிருவாங்க. முன்னாடி, ரொம்ப முன்னாடி. சுஜாதா சார் வந்து அவங்களுடைய இன்டென்ஷன் பத்தி அந்த ராஜபார்வையில் ஒரு வார்த்தை இருக்கும், எங்களுடைய பகல்கள் உங்கள் இரவுகளை விட இருட்டானதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டிருப்பாரு. அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விழா நடக்குது. பார்த்தா சூர்யா சார், கமல் சார், கல்யாண்ஜி அமைஞ்சிருக்கு உனக்கு எல்லாமே. பாக்ஸ் எங்கிருந்து வந்து என்னுடைய ஊரும் ராஜமுருகன் ஊர் ஒன்று, நான் படித்த ஸ்கூலு, நான் விகடனில் கவிதை எழுதி வந்தேன், அவர் வேலை பார்த்து வந்திருக்காரு. எல்லாம் அப்படியே பின்னாடியே ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னுடைய மனசு மாதிரி, உன்னுடைய சிரிப்பு மாதிரி இந்த படமும் நீ என்ன சொன்னியோ அது இருக்கு இந்த படத்துல. கலர் இந்த மாதிரியான படம் எடுக்கும்போது ஒரு அழுக்காகவோ அதை வந்து டார்க் அவாய்ட் பண்ணணும். முழுக்க முழுக்க ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படமா இந்த படம் இருக்கணும் சார். அவங்க பார்க்கறதுக்கு, நம்ம பார்க்கறதுக்கு அவங்க லட்சணமா இருக்கணும். அப்படி படம் முழுக்கவே அந்த கலர்ஸ் இருக்கு, அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே அப்படி இருக்கு. மேடையில் பாடின பாட்டு அப்படி இருந்துச்சு. வந்தோடனே அவங்க பாடினதுலேயே ஒரு இந்த விழாவுக்கான மூடு அப்படியே வந்து அப்படி விதைச்சிட்டாங்க. இவ்வளவு இதை விட பல மடங்கு கூட்டம் தேட்டரில் நிற்கும். நான் என்ன செய்யணும்னு நீ சொல்றியோ அதை நான் செய்ய ரெடியா இருக்கேன் இந்த படத்துக்காக, எல்லாம் முடிஞ்ச வரைக்கும். நன்றி, வணக்கம். குக்கு பாடல்கள் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம டெய்லி வாழ்க்கையில் அங்கங்கே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரை ஒரு இயல்பான முறையில் நடந்த விஷயத்தை பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு கதையை கிரியேட் பண்ணி பண்ண காட்டணும். நம்ம அன்றாட பார்க்கக்கூடிய கதைகளை, வாழக்கூடிய இதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த குக்கு வெற்றியுடைய வாழ்த்துக்கள். ஸ்கிரிப்டில் வந்து அவ்வளவு கமர்ஷியலான
சிரிச்சுக்கிட்டே அழகா ஒரு 2 கண் தெரியாதவங்களுடைய காதலை இவ்வளவு அழகா சொல்ல முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வியப்பா பண்ணியிருந்தாப்புல ராஜமுருகன். அதை விஷுவலை பார்க்கும்போதுமே ரொம்ப அழகா இருக்கு. கேமராமேனுடைய ஒர்க்கு, மியூசிக் டைரக்டர் ஒர்க்கு எல்லாருமே ஒரு நல்ல அழகா டீமை சேர்ந்து அழகா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு இந்த வருஷத்துடைய பேசப்படக்கூடிய முக்கியமான படங்களை குக்குவும் இருக்கும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. பொதுவாக ஒரு படம் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே சினிமா மக்களுக்குள்ள ஒரு நியூஸ் பரவிட்டே இருக்கும். அப்படி சமீப காலமா குக்கு படத்தை பத்தி ரொம்ப ரொம்ப அழகா வந்திருக்கு. இந்த வருஷத்துல பேசக்கூடிய படமா கண்டிப்பா இருக்குன்னு எல்லாரும் வாயிலிருந்து அது வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா அது பலிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமும். ராஜமுருகனுக்கு அந்த டீம் எல்லாரும் வாழ்த்துக்கள். பொதுவா நம்ம எல்லாருக்குமே குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மழை ரொம்ப பிடிக்கும், ரயில் சத்தம் ரொம்ப பிடிக்கும், இந்த குக்குவும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். ஃபாக்ஸ் ஸ்டாருக்கும் நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பெரிய படமா இருக்கும். வாழ்த்துடைய நன்றி. இந்த குக்கு படத்தோட ஃபுல் ஸ்கிரிப்டை ஃபாக்ஸ் ஸ்டார் சொல்றதுக்கு முன்னாடி ராஜமுருகன் எங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ எங்கள்கிட்ட என்ன அந்த ஸ்கிரிப்டை சொன்னாரோ அதை விட பல மடங்கு இங்கே ஸ்க்ரீனில் உணர முடிஞ்சிச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற ராஜமுருகனுக்கும் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோக்கும் நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம் கம்பெனிக்கும் எங்கள் கம்பெனி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க நன்றி. வணக்கம்.